ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ எல்லாருமே 2025க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டவுட். அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் பண்ணுற ப்ரிப்பரேஷன் கரெக்டாக தான் இருக்குதா, நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷனால் நம்ம சஃபிஷியன்ட் மார்க்ஸ் எடுக்க முடியுமா, இந்த வருஷம் கண்டிப்பாக ஜாப் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி செல்ஃப் டவுட்ஸ் வரும்போது நம்ம ப்ரிப்பரேஷன்றது டவுன் ஆகும், அடி வாங்கும். அப்போ இந்த செல்ஃப் டவுட்ஸை நம்ம வந்து எதிர்கொள்ளணும்னா முதல்ல நம்ம ப்ரிப்பரேஷனை ரொம்ப பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வச்சுக்கணும். என் ப்ரிப்பரேஷனில் எந்தெந்த ஏரியாஸை எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், என்னோடய வீக் ஏரியாஸ் என்ன, என் ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன, என் வீக் ஏரியாஸோட ஸ்கோர்ஸ் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணணும், ஸ்ட்ராங் ஏரியாவில் நான் எடுக்கக்கூடிய மார்க்ஸை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணிட்டு போகும்போது மட்டும்தான் அந்த டவுட்ஸ்ன்றதை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். அண்டு இந்த வருஷம் ப்ரிப்பரேஷனில் 2025க்கான ப்ரிப்பரேஷனில் இப்போ இங்கிலீஷை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப கரெக்டான டைமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா Tier 2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. இந்த Tier 2 ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட நம்ம சில இன்புட்ஸ் வாங்கிட்டு இப்போ இந்த 2025 போகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு கைடன்ஸாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா இந்த Tier 2 எழுதின கேண்டிடேட்ஸ் அவங்க Tier 1ல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன, Tier 2ல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எஸ்எஸ்சிக்குள்ள இப்போ தான் வரீங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இப்போலேருந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. ஸோ இந்த ப்ரிப்ரேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு அப்ஜெக்டிவோடு நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேட்டால் மார்க்காக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே அந்த மார்க் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் நமக்கு கிடச்சிரும். அப்போ அந்த சேஃப் ஸ்கோர் என்ன, அந்த சேஃப் ஸ்கோர் நான் அச்சீவ் பண்ணின்ற பட்சத்தில் எனக்கு அந்த ஜாப் கிடைக்கும்னா அப்போது அந்த சேஃப் ஸ்கோர் மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே டார்கெட்டாக இருக்கும். இப்போ அந்த சேஃப் ஸ்கோரை எப்படிலாம் நம்ம எடுக்க போகிறோன்றது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். Tier 1 இப்போ நம்ம Tier 1 மட்டும் தான் பேசுகிறோம். Tier 1ல் ஈச் செக்ஷன் வந்து 25 கொஷின்ஸ் வரும். அண்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனுமே 50 மார்க்ஸ் வரும். டோட்டலாக 200 மார்க்ஸ். 100 கொஷின்ஸ் நம்ம போடுறோம், 200 மார்க்ஸ் நமக்கு வருது. இப்போ இதில் நான் எந்த ஸ்கோர் நான் அச்சீவ் பண்ணேன்னா எனக்கு கன்ஃபார்மாக ஒரு Tier 2க்கான எனக்கு ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் நம்ம பார்க்குறோன்னா ஒரு சேஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு கேட்டோன்னா 155 மார்க்ஸ். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 153 கிட்ட வந்து 152 153 கிட்ட நமக்கு வந்துருச்சு. ஸோ இது அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அகைன் சில நேரம் கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் இந்த டைம்லேருந்து நான் பார்க்கும்போது, ஏன்னா அடுத்து இன்னும் 6 மாதம் கிட்ட இருக்குது. இந்த 6 மாத டைமை நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி என்னோட கேட்டகரிக்கு என்ன மேக்ஸிமம் இருக்கோ அதை நான் டார்கெட் பண்ணக்கூடாது. உள்ளதில் ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் எந்த கேட்டகரி வேணா இருக்கட்டும், ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 155 மார்க்ஸ் இருக்கும். இப்போ இந்த 155 மார்க்ஸ் வந்து இந்த 4 செக்ஷனில் இருந்த மார்க்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி வரணும். இப்போ இந்த 150 மார்க்ஸ் வந்து டிவைட் பை 4 போட்டு எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருந்தாலும் இது வந்து ஈக்குவல் டஃப்னஸ் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் ஒரு மாதிரி. அப்போது இந்த ஒரு சப்ஜெக்ட்லுமே நான் என்னென்ன மாதிரி ஸ்கோர்ஸ் எடுத்து இந்த 155 நான் எடுக்க போகிறேன்றது முக்கியம். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா Tier 2 கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து மார்க்ஸ் கேட்டோம். உங்களோட Tier 1 மார்க்ஸ் கொடுங்க. அந்த Tier 1 மார்க்ஸ்லேருந்து எல்லாரும் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கோர் பேட்டர்னை வச்சு அப்போது நம்ம ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் இது ஒரு ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். சப்போஸ் இப்போ நான் மேக்ஸ் எடுக்கிறேன், என் மேக்ஸ் வந்து நான் டாபிக் வைஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், செக்ஷன் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நிறையா போட்டு பார்க்குறேன். பட் நான் மேக்ஸில் நல்லா பண்ணுறேன்னா இல்லையா எப்படின்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸில் இப்போ 25 கொஷின்ஸ் எடுக்கிறீங்கன்னா மினிமம் 21 கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கணும். அகைன் நெகட்டிவ் இல்லாமல் நான் சொல்கிறேன், 21 கொஷின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் எதாவது நெகட்டிவ் போட்டிங்கன்னா அந்த 21 அடிவாங்க. ஸோ இப்போ நம்ம 21 கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக வச்சுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த 21 கொஷின்ஸ் மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 25 கொஷின்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் 25 எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம வரும்போது இங்கிலீஷ் செக்ஷனில் நிறையா பேர் இந்த தடவை 25 எடுத்திருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க போட்ட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 25 எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கவங்க மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 22 கொஷின்ஸாவது கரெக்டாக வச்சுருக்கணும். மேக்ஸிமம் நம்ம 25 வரைக்கும் போகலாம். ஆனால் GS செக்ஷன் வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே வீக் ஏரியாவாக தான் இருந்திருக்கு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 11-12 கொஷின்ஸ் கிட்ட தான் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் 21 வரைக்கும் போயிருக்காங்க. அவங்களோட GS ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21 இருந்திருக்கு. அப்போது ரொம்ப ரேர் கேஸில் தான் அந்த 21லாம் போக முடியுது. அப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு 12 to 18 கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக வச்சுருந்தா GS செக்ஷனில் நம்ம நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம். அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 25 எடுக்க முடியும். பட் மினிமம் 23 கொஷின்ஸ் அது நமக்கு கரெக்டாக இருக்கணும்.
இப்போ இந்த மினிமம் மார்க்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 21, 22, 12, 23 இந்த கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக போடுற பட்சத்தில் டோட்டலாக நமக்கு வரக்கூடிய மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 156 மார்க்ஸ் நமக்கு வரும். அப்போ இதுதான் நமக்கு ஒரு சேஃபர் ஸ்கோராக இருக்கணும். மறுபடியும் நல்லா சொல்கிற கேட்டுக்கோங்க, இது எல்லாமே இந்த இத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குன்னா நம்ம நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாமல் இந்த கொஷின்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது எப்படி ப்ளே பண்ண போகிறோன்றது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதில் இந்த ஒரு செக்ஷன்லையும் இந்த ஸ்கோர்ஸ் எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றது அந்தந்த சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி வந்து நம்ம உங்களுக்கு வீடியோ போடுவாங்க. இந்த வீடியோவில் இப்போ இங்கிலீஷில் 22லேருந்து நான் 25க்குள்ளே என்னோட ஸ்கோர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். 22ஓட 25 பாசிபிள். 25 ஒன்றும் சும்மா நம்ம வந்து நேம் சேக்குக்கு அப்படி போடல. 25 வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த தடவை 25 பாசிபிள்ன்றது நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கு வந்து நான் என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணணும், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்றது நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டாபிக்ஸ் இருக்குது. கிராமர், வொக்காபுலரி, காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த கிராமர் டாபிக்ஸ் இப்போ இந்த 3 ஏரியாவில் ஃபுல்லாக நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னா 25 மார்க்ஸ் வரும். அப்போ அந்த மார்க் போகக்கூடிய ஏரியா என்னென்னலாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிராமர் டாபிக்ஸ் எடுத்திங்கன்னா, கிராமர் டாபிக்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க. எரர் ஸ்பாட்டிங் ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் போதுமான ப்ராக்டிஸ் பண்ணாதனால தான் கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கிராமர் டாபிக்ஸ், எரர் ஸ்பாட்டிங் டாபிக்ஸோ இல்லை இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஈஸியான டாபிக்ஸ் தான். இதில் நம்ம நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இதில் பாசிபிலிட்டி இருக்குது. அப்படியே போகிறதா இருந்தால் கூட நான் சொன்ன மாதிரி அந்த 22 ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த கிராமர் ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால், ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அர்த்தம், 10 கொஷின்ஸ் இதில் வரும். இந்த 10 கொஷின்ஸ் ஆவரேஜாக 10 கொஷின்ஸ் வரும். இந்த 10 கொஷின்ஸில் 9 கொஷின்ஸாவது நமக்கு மினிமம் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் இந்த 9ஓட 10 ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி டாபிக்ஸ். இந்த 3 ஏரியாவில் நமக்கு கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்க போது. சப்போஸ் நம்ம மார்க் லூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது வொக்காபுலரியாக தான் இருக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸில். ஸோ வொக்காபுலரியும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 9 to 10 கொஷின்ஸ் வரும். கிராமரும் 9 to 10 கொஷின்ஸ் வரும். இதுவும் நமக்கு ஒரு 9 to 10 கொஷின்ஸ் நமக்கு வரும். இந்த வொக்காபுலரி ஏரியா மட்டும்தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஏரியா. இப்போ கிராமர் கூட கான்செப்சுவலாக படிக்க போகிறோம். ஒரு லாஜிக் நம்ம படித்து புரிஞ்சுக்கிற ஏரியா. வொக்காபுன்றது புரிஞ்சுக்கிறத விட மெமரைஸ் பண்ணக்கூடியது தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வொக்காபுலரிக்கு எஃபர்ட்ஸ் அதிகம், டைம் அதிகம். பட் கிராமரோட ஈக்குவல் வெயிட்டேஜில் தான் இதுவும் இருக்குது. ஸோ ஆனால் கிராமரோட ஈக்குவல் வெயிட்டேஜில் இருந்தாலும் இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப அதிகம். அதனால் இந்த ஏரியாவை நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் பாசிபிளாக இருக்கும். ஸோ கிராமரை விட இம்பார்ட்டன்ஸ் வந்து வொக்காபுலரிக்கு கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. அடுத்து இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷனை க்ளோஸ் டெஸ்ட் இல்லைன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க டியர் 1ல். ஒன்று க்ளோஸ் டெஸ்ட் வரும், இல்லைனா நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரும். அண்ட் 90% நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் தான் வரும். மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸில் க்ளோஸ் டெஸ்ட் மட்டும் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த க்ளோஸ் டெஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம் அண்ட் நம்ம சேனலில். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. பட் க்ளோஸ் டெஸ்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரீடிங் ப்ராக்டிஸ். ஸோ அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்ன்றது இதுக்கப்புறம் உங்கள் ப்ரிப்பரேஷனில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பட் அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் எப்படிலாம் பண்ணுவோன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த 3 ஏரியா தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 ஏரியாவை நம்ம எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இங்கிலீஷில் நான் நல்லா ஸ்கோர் பண்ண போகிறேன். அப்போ என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளோட எல்லா கிராமர் கான்செப்ட்ஸும் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். எல்லோரும் கேட்பீங்க, கிராமர் கான்செப்ட்ஸ் எல்லோரும் இப்போ படிக்க தானே போகிறோம் அப்படின்றா. படிக்கிறது முக்கியம் இல்லை, அது ஒழுங்காக படிக்கணும். ஒரு கேண்டிடேட் எனக்கு தெரிஞ்சு 1.5 years கிட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன்னா, இந்த தடவை அவங்களுக்கு 4 Tier 2 போயிருப்பாங்க நான் நினச்சிருந்தேன். அவங்க Tier 1 சரியாக கிளியர் பண்ண முடியல. ஸோ Tier 2 அவங்கள எழுதலை. இன்றைக்கி இந்த வருஷம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு டவுட் இன்றைக்கி காலையில் போஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு டவுட்டு. இந்த பேசிக்கான டவுட்டு 1.5 years ப்ரிப்பேர் பண்ண ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. அப்போ நான் என்ன என்கொயரி பண்ணேன்னா, அவங்க கிராமர் படிச்சிருக்காங்க. ஆனால் அப்போ டைம் இல்லை, எக்ஸாம் கிட்ட வந்துச்சு, டைம் இல்லைன்றனால 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமருக்குள்ளே போயிருக்காங்க. நான் ரூல்ஸ் படித்தேன். ரூல்ஸ் படிக்கிறதும் கிராமரோட கான்செப்ட்ஸ் படிக்கிறதும் ஒன்றும் கிடையாது. ஒரு கிராமர் கான்செப்ட்ஸ்ன்றது எக்ஸாக்டாக எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது அதுக்கு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கும். அது அப்படியே எக்ஸாமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த ஃபவுண்டேஷன் படித்தாதான் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே நீங்கள் போகவே முடியும். நம்ம எக்ஸாம் சிலபஸ் எந்த இடத்துலையுமே மேத்ஸ் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நீங்கள் படிக்கணும்னு சொல்லவே இல்லை. அப்போ வந்து அடிஷன், சப்ராக்ஷன் படிக்காமல் அந்த மேத்ஸை நம்ம கையே வைக்க முடியாது. அந்த மாதிரி கிராமர் கான்செப்ட்ஸும் ஒரு ஃபவுண்டேஷன். இந்த கிராமர் கான்செப்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் ஒரு என்ன சொல்ல, நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, அது டவுட்ஃபுல்லாக தான் எப்போவுமே இருக்கும். உங்கள் ப்ரிப்ரேஷனே டவுட்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். ஸோ அப்போ இந்த கிராமர் கான்செப்ட்ஸை நீங்கள் டைம்லி ரிவைஸ் பண்ணணும்.
ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்ன அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாருக்குமே ஏன் தெரியுதுன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து ரிப்பீட்டடாக அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நிறைய இன்ஸ்டன்சஸில் பண்ணியிருக்கீங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்த நீங்கள் அதிகமாக ரிவைஸ் பண்ணுறீங்களோ, இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் கிராமர் டாபிக்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா, அது டைம்லி நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிவிஷன் எந்த கேப்பில் நம்ம பண்ணலாம் அப்படின்ற போது, சில பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது, இது நான் பெருசாக ஃபாலோ பண்ணதில்லை, பட் ஒரு சில பேர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒரு கான்செப்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து 3rd டே நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 7th டே ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் 21st டே நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஒரு கான்செப்ட்ஸும். இப்போ நான் இன்னைக்கு வந்து நவுன்ஸ் படிக்கிறேன்னா, அந்த நவுன்ஸ் மறுபடியும் எனக்கு தெளிவாக இருக்கான்னு சொல்லிட்டு 3rd டே நம்ம பார்ப்பேன், 7th டே பார்ப்பேன், 21st டே நம்ம பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க. அகைன் நீங்கள் பிளைண்டாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். அடுத்து 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ஓகே, பட் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் எல்லான்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன மாதிரி கிராமர் கான்செப்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கிராமர் கான்செப்ட்ஸ் முடித்த பட்சத்தில் அடுத்து நீங்கள் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் போகலாம். 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் படிக்கலாம். ஓகே, நான் வந்து படிக்க வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். அது இன்னும் படிக்கிறது நம்மளோட ப்ரிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் வர அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, டேரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். ஆனால் இப்போ கான்செப்ட்ஸ்ன்றது வந்து ஃபவுண்டேஷன் தான், அது எக்ஸாமை கரெக்டாக கேட்டர் பண்ணுமான்னு தெரியாது. ஸோ 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் அந்த ரூல்ஸ்குள்ளே நீங்கள் போங்க, பட் கிராமர் கான்செப்ட்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமருக்குள்ளே வாங்க. ஸோ இந்த 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர்ன்றது நீங்கள் இப்போ பிஒய்க்யூவோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி முடிச்சா போதும். ஸோ நீங்கள் வந்து கிராமர் எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து நான் ப்ரீவைக்கு போகிறேன். இப்போ நான் வந்து இந்த 120 லெவல்ஸ் ஆஃப் கிராமரை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட ப்ரிப்ரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். அடுத்து உங்களோட ப்ரிப்ரேஷனோட பெரும் பகுதி வந்து வெக்காபுலரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ப்ரிப்ரேஷனில் இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ்க்கு 2 hours வந்து ஒதுக்குனா பெட்டர். அந்த 2 hours 1.5 hours வெக்காபுலரிக்கு கொடுக்கறது முக்கியம். ஏன்னா வெக்காபுலரி ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி கிராமருக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் அதில் இருந்தாலும் வெக்காப்ன்றது நம்ம மெமரைஸ் பண்ணணும். அப்போ நாங்கள் அதிக தடவை படிக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸ்டென்சிவ் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வெக்காபுலரி ஏரியாவுக்கு நீங்கள் அதிகமாக டைம் கொடுக்கறது பெட்டர். ஸோ அந்த வெக்காப்ஸை நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் படிக்கணும்னா 100 வேர்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் 90 வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். 90 வார்த்தை உங்களால் ரீகெயின் பண்ண முடியணும். அப்படி தான் நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கணும். அப்போ வெக்காப்ஸ் நான் ரிப்பீட்டடாக படிப்பேன். ஸோ எத்தனை தடவை படிக்கணும்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு எக்ஸாக்டாக என்னால் ஒரு நம்பர் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி யாருக்கு எப்படி மெமரி பவர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ நான் என்ன சொல்வேன்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 வார்த்தை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுறீங்க. ஒரு வார்த்தையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது 100 வார்த்தை பார்க்கும்போது 90 வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். ஸோ வெக்காபுலரியில் 90% கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குது. 90% வேர்ட்ஸ் நீங்கள் இப்போ பிளாக் புக் எடுத்து தான் படிக்க போகிறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக் புக்குன்றது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் ஒரு சோர்ஸ், அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு சோர்ஸ் நீங்கள் எடுத்து படித்தாலும் நீங்கள் படிக்கக்கூடிய சோர்ஸில் 90% உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதை கவர் பண்ணியிருக்கணும். அப்படி கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். நீங்கள் எப்படியும் 100% படிச்சிருப்பீங்க, பட் 90 கொஷின்ஸ் வரைக்கும் அதில் 90% வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்து போக ஆரம்பிக்கலாம். அடுத்து ரீடிங் பண்ணணும். ரீடிங்கிறது ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் தாண்டாமல் நம்ம ரீடிங் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டெய்லி ரீடிங் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது மஸ்ட். இந்த ரீடிங்கிறது நம்ம Tier 1 தாண்டி Tier 2 பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். ஏன்னா Tier 2 காம்ப்ரிஹென்ஷனான டாபிக்ஸ் தான் அதிகமாக வருது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட்டு, ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எடிட்டோரியல் ஒரு கேட்பாங்க, ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க, ஸ்டோரி கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வழிவகுக்கக்கூடியது இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஸோ எதை ரீட் பண்ணலான்னா, நீங்கள் ஏதோ ஒரு சோர்ஸ் எடுத்து ரீட் பண்ணாலும் ஓகே, பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்லலாம், ஏதாவது எடிட்டோரியல் எடுத்து ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஓகேவா? ஸோ எந்த எடிட்டோரியல் வேணால் ரீட் பண்ணலாம். ஹிந்தி எடிட்டோரியல்ன்றது கிடைக்காது. உங்களுக்கு எந்த எடிட்டோரியல் ஆக்சசபிளாக இருக்கோ அந்த எடிட்டோரியல் எடுத்து படிங்க. பட் டெய்லி ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 10 hour படிக்கிறது முக்கியமே கிடையாது. ஆனால் ஒரு நாளுக்கு 15 minutesன்றது எக்ஸாம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டெய்லி ரீடிங் ப்ராக்டிஸ்ன்றது மினிமம் 15 minutes போதும், அதுக்கு மேலே போக தேவையில்ல. இதுக்கு மேலே போச்சுன்னா உங்கள் மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் அடி வாங்கும். ஸோ ஒரு 15 minutesக்குள்ளே உங்களோட ரீடிங்கிறது முடிக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ என்னோட இந்த ஸ்டடியெலாம் முடிச்சுட்டேன். நான் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட ஸ்டடி முடிச்சிட்டேன். பட் இப்போ நான் எக்ஸாமில் அந்த எடுக்கிற ஒரு செக்ஷனல் மார்க் எடுக்கிறேன். 25 கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணுறேன். எனக்கு நல்ல ஸ்கோர் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா மேபி வரலாம், சில நேரத்துக்கு வராமையும் போகலாம். அப்போ அந்த ஸ்கோர்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணணும்.
அது நம்ம எப்படி பண்ண போகிறோம்? இப்போ நான் 25 கொஷின் எடுக்கிறேன், 15 கொஷின்ஸ் தான் கரெக்டாக வருது. இப்போ நான் 20 தாண்டணும். இப்போ இந்த 20 நம்ம எப்படி தாண்ட போகிறோன்றது தான் பார்க்குறோம். ஸோ அடுத்து உங்களோட இங்கிலீஷ் ஸ்கோர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றது நம்ம பார்ப்போம். ஸ்கோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோர்ஸை டிக்ரீஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றதை எப்படிலாம் டிக்ரீஸ் ஆகுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஸ்கோர்ஸ் தானாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்கோர்ஸ் டிக்ரீஸ் ஆகுறதுல எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் நான் கேட்ட எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் சொன்னது சில்லி மிஸ்டேக்ஸ். இல்லை தெரிஞ்சு வேர்ட் ஆஃப் தி இயரை 2024க்கு போடலாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில். எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கால் பண்ணுவாங்க, ஏமா மார்க் குறைஞ்சதுன்னு கேட்டால் ஒரே வார்த்தை சில்லி மிஸ்டேக்ஸ். என்ன சில்லி மிஸ்டேக்ஸ்னு எனக்கும் தெரில, எதை அவங்க சில்லி மிஸ்டேக்ஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியல. எல்லா சில்லி மிஸ்டேக்ஸில் போச்சு சார் அப்படின்றாங்க. அவ்வளோ சில்லியாக ஏன் பிஹேவ் பண்ணிக்கிறீங்க? எக்ஸாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ண போகுது, அந்த எக்ஸாமில் ஏன் அவ்வளோ சில்லியாக பிஹேவ் பண்ணுறீங்கன்றதான் என்னோட கேள்வி. சில்லி மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 ரீசன்ஸ் தான் இருக்க முடியும். ஒன்று லேக் ஆஃப் ப்ராக்டிஸ், சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாதது. 2வது எக்ஸாம் ஃபியர் இல்லைனா எக்ஸாம் ஆங்ஸைட்டி ப்ரெஷர், இந்த மாதிரி ரீசன்ஸாக தான் இருக்க முடியும். ஸோ லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்ன்றது எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நம்ம பண்ண முடியும். அண்ட் அதை நம்ம பண்ணோன்னா எக்ஸாமில் நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் அந்த எக்ஸாமோட ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா மேக்ஸிமம் அந்த ஃபியர் எப்போ வர ஆரம்பிக்கும்னா 4 செக்ஷன் எடுக்கிறோம், அதில் ஏதாவது ஒரு செக்ஷன் ரொம்ப டஃப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த செக்ஷன் போகும்போது இந்த பயத்திலே போகிறாங்க, அங்கே ஏதாவது தப்பு பண்ணி வச்சுறாங்க. மேபி எப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் ஒரு செக்ஷன் டஃப்பாக இருக்குன்னா மேக்ஸிமம் அடுத்த 3 செக்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. Tier 2 இப்போ நடந்தது, 2 செஷன் நடந்தது. 18th ஒன்று, 20th ஒன்று. 18th நடந்ததில் ஜிஎஸ் ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஜிஎஸ் வந்து 18th ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் மற்ற 3 ஏரியாஸ் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதில் 45க்கு 45 எடுத்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து அதில் மார்க்ஸ் விட்டாங்க. ஏமான்னு கேட்டால் சில்லி மிஸ்டேக்ஸ். எதனால் அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் செக்ஷன் அவங்க அப்ரோச் பண்ணிட்டு போனோடனே அதுலேயும் அவங்க பயந்து படப்படன்னு ஆகிட்டாங்க. அதனாலேயே 2-3 தப்பு அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தயவு செய்து ப்ரிப்ரேஷன் டைமில் நான் கரெக்டாக போடுன்றது ஏதாவது முட்டாள்தனம் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே ப்ராக்டிஸில் மைண்ட்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப முக்கியம். அடுத்து டைமை மேனேஜ் பண்ணுறது. ஸோ அந்த ஃபியர் இல்லை அந்த ஆங்ஸைட்டி இல்லை அந்த ப்ரெஷர் வர்றதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான காரணம் நமக்கு போதுமான டைம் எக்ஸாமில் இல்லாத போது. அந்த இப்போ ஏன்னா 1 hour நமக்கு கொடுக்குறாங்க 100 கொஷின்ஸு. இப்போ நம்ம மேக்ஸுக்கு இவ்வளோ டைமு இப்போ ஈக்குவலாலாம் டிவைட் பண்ண முடியாது. இப்போ 1 hour வந்துட்டு நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து 50 minutes நான் கொடுக்க போகிறேன் அப்போல்லாம் சொல்ல முடியாது. சில சப்ஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக டைம் தேவைப்படும், மேக்ஸ்க்கு அதிகமான டைம் தேவைப்படும். அப்போ இங்கிலீஷ்க்கு போதுமான டைம் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ டைம் எப்படி மேனேஜ் பண்ண போடுங்கன்னா, டைம் மேனேஜ் பண்ணுறது இப்போலேருந்து நீங்கள் பண்ண போகிற எல்லா விஷயம் தான் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ப்ராக்டிஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறன்றதே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் டைமை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராக்டிஸில் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த மாதிரி விஷயங்களை எப்பப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்றது. ஸோ ப்ராக்டிஸ்க்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாபிக் டெஸ்ட்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டாபிக் டெஸ்ட் முடிச்சுட்டு தான் நம்ம செக்ஷனல் போவோம். செக்ஷனல் முடிச்சுட்டு தான் ஃபுல் மார்க் டெஸ்ட் போவோம். இப்போ டாபிக் டெஸ்ட்ன்றது என்ன? இப்போ எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இதெல்லாம் டாப்பிக்காக இருக்கக்கூடியது. செக்ஷனல்ன்றது இது எல்லாமே சேர்ந்து 25 கொஸ்டினாக வந்துச்சுன்னா அது நமக்கு செக்ஷனல். ஃபுல் மார்க் டெஸ்ட்ன்றது இந்த 4 சப்ஜெக்ட் சேர்ந்து வரது நமக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட். இப்போது ஒரு கேண்டிடேட் வந்து அதிகமாக ஃபுல் மார்க் டெஸ்ட்டோ இல்லை அதிகமாக செக்ஷனல் டெஸ்ட்டோ எடுக்கிறாங்கன்னா அதனால அவங்களால டைமையும் மேனேஜ் பண்ண முடியாது, ஸ்கோர்ஸும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எல்லாரும் ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறதையே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட்னால உங்களுக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லை. ஃபுல் மார்க் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில ஏரியாவை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் தான் ஃபுல் மார்க் டெஸ்ட்டே எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு கேண்டிடேட் வந்து எக்ஸாம்ஸ் போகிறான்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அவங்க சால்வ் பண்ணி பார்த்துருக்காங்கன்றது தான் அந்த எக்ஸாமில் உங்களோட மார்க்கை டிசைட் பண்ண போகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, 20 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க. இந்த 20 ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, அப்போ 20 வந்து இங்கிலீஷ் செக்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு செக்ஷன்லேயும் நமக்கு 2 எரர் ஸ்பாட்டிங் வரும். அப்போ 20 இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 40 கொஷின்ஸ் தான் வருது. இப்போ இந்த 40 கொஷின் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 40 கொஷின்ஸ் தான் நீங்கள் மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ அந்த செக்ஷனில் நீங்கள் டைமையும் மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது, நல்ல ஸ்கோர்ஸும் உங்களால் எடுத்துருக்க முடியாது. ஏன்னா ஒரு கொஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றது இந்த 20 கொஷின் வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாபிக் டெஸ்ட்டை நம்ம பண்ணியிருக்கணும். ஒரு டாப்பிக்கும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப முக்கியம். எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் என்டையர் கேமையே நமக்கு டிசைட் பண்ண போகுது. ஸோ
இப்போ நீங்க உங்களோட ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. நான் இப்போ சில பேர் கேட்பேன், சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இங்கிலீஷ்ல நான் வீக்கா இருக்கேன், ஜிஎஸ் வீக்கா இருக்கேன், இல்ல மேத்ஸ் வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வீக்கா இருக்கேன், இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன் இந்த 2 வேர்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, தயவு செய்து அதுல ஈச் டாபிக்ல 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்களா? இத பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க ஈஸியா இருக்கா, இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்றதுக்கான பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் எடுத்துருவீங்க. அந்த 50 கொஸ்டின்ல மார்க் கம்மியா வந்துருச்சு. அவ்வளவுதான், இது எனக்கு வீக் ஆயிடுச்சு. இல்ல இதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். 2மே தப்பு. எப்பவுமே ஒரு ஆஸ்பிரண்ட், காம்படிட்டிவ் எக்ஸாம் போகக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ கரெக்டாக இருந்திருக்கு, எவ்வளோ தப்பாக இருக்குன்றதை பொறுத்து தான் அவங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எதில் வீக்காக இருக்காங்கன்றது நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆவரேஜ் டேட்டா உங்களுக்கு தேவைன்னா மினிமம் ஈச் டாப்பிக்கில் 1000 கொஸ்டின்ஸ் நீங்கள் பண்ணணும். எல்லாருமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக் வாங்குறீங்க. இப்போ எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா மினிமம் அதில் 1000 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 1000 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி இருக்கு, 20 மார்க் டெஸ்ட் எடுத்து அதில் 40 எரர் ஸ்பாட்டிங் ஃபேஸ் பண்ணுறது எப்படி இருக்கு. இப்போ இந்த 1000 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மூலியமா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 100 நீங்கள் பண்ணுறீங்க. அந்த 100ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் அடுத்து வரக்கூடிய 200ல வரலாம், 300ல வரலாம். ஆனால் 400, 500 போகும்போது நம்ம கான்ஷியஸ் ஆயிடுவோம். ஓகே, இந்த மிஸ்டேக் தான் நான் திருப்பி பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுற மூலியமா நம்ம டைமையும் கம்மி பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம யோசிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாகும். நம்ம அந்த கொஸ்டினை பார்த்தாலும் ஓ இது இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு டப்புன்னு டிக் அடிப்போம். அப்போ அந்த 1000 கொஸ்டின்ஸ் நம்ம முடிக்கும் போது ஒரு கொஸ்டின்லையுமே இவ்வளோ டைம் தான் நமக்கு தேவைன்றது நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதோட கான்ட்ரிபியூஷன் தான் செக்ஷனல் மார்க்கு, அதோட கான்ட்ரிபியூஷன் தான் நமக்கு ஃபுல் மார்க்கு. ஸோ ஃபுல் மார்க் ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் டாபிக் டெஸ்ட். ஸோ அப்போ அந்த டாபிக்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க போகிறீங்கன்றது தான் இந்த என்டையர் எக்ஸாமையே டிசைட் பண்ண போகுது. ஸோ நான் இது வந்து இங்கிலீஷ்க்குன்னு இல்லை, எல்லா எக்ஸாம்ஸ்க்கு அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேக்ஸில் நீங்கள் டைம், ஏன்னா எல்லாருமே இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் டைம் மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ 25 கொஸ்டினில் மேக்ஸிமம் ஒரு 2 இல்லை 3 கொஸ்டின்ஸ் ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ்லேருந்து வருது. ஸோ ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் அந்த 3 கொஸ்டின்ஸை நீங்கள் டேக்கிள் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு 500-600 கொஸ்டினாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த டைப்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துருக்கணும். எக்ஸாமில் போனோடனே டப்பு நம்ம மைண்ட் யோசிக்கணும். படித்து அது என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் அதிகமாச்சுன்னா சால்வ் பண்ணுறதுக்கான டைமும் அதிகமாகிடும். அப்புறம் கேண்டிடேட் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ள கொஸ்டினை பார்த்தாலே சொல்லுவாங்க இது என்ன டைப் கொஸ்டின், இது எப்படி அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலான்றது அவங்களுக்கு சப்கான்ஷியஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எந்த சப்ஜெக்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ஈச் டாப்பிக்கில் வந்து 1000 கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்களான்றது பாருங்கள். அகைன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 1000 கொஸ்டின்ஸ், மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஃபேக்கல்ட்டி அவங்க சொல்லுவாங்க, அதை பொறுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். அது ரொம்ப முக்கியம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன ஆகும்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம், இன்னொரு ஆஸ்பிரண்ட் யாராவது இருப்பாங்க, அவங்க மேக்ஸ் சூப்பராக போடுவாங்க, நமக்கு மேக்ஸ் வராது. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்போம்னா இந்த மாதிரி கேண்டிடேட் தான் எக்ஸாமுக்கான கேண்டிடேட்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் Tier 1 ஸ்கோர்ஸ் நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லலை, அந்த Tier 2 ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ எழுதுனவங்களோட Tier 1 ஸ்கோர்ஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதில் வந்து எல்லாருமே வந்து 21 வந்து மேக்ஸில் எடுக்கல, சில பேருக்கு 20க்கு கம்மியாக போயிருக்கு. அவங்க வந்து ஜிஎஸ்ல கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஜென்ரல் வியூ தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் 21 எடுத்தால் பெட்டர், இதில் வந்து 12 to 18 எடுத்தால் பெட்டர். ஒரு சில பேர் வந்து மேக்ஸில் வீக்காக இருக்கவங்கன்றது ஜிஎஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுன்றது நீங்கள் இதெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த எண்டில் தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ப்ரீ கன்செப்ட் நோஷனோட இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். அந்த ப்ரீ கன்செப்ட் நோஷன்ஸ் எப்போ வரும்னா நீங்கள் அடுத்தவங்களை பார்த்துட்டு ஓ இப்படி தான் நம்ம இருக்கணுன்றது உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ எந்த இடத்துல இருக்கோம். இப்போ சப்போஸ் நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது நாங்கள் அடுத்தவங்களை பார்த்து கண்டுபிடிக்கணும் கிடையாது. நான் தான் ஆல்ரெடி சொல்லிக்கலாம், மார்க் தானே முக்கியம். 155 மார்க்ஸ் எடுத்தானா போதும், இல்லை 155 156 எடுத்தானா போதும். அப்போ அந்த 156 தான் என்னோட பார்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி ரீச் பண்ண போகிறன்றது எனக்கு முக்கியம். நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. மேக் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஓகே. ஜிஎஸ் எப்படி படிச்சுங்க, ஓகே. இந்த கைடன்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அவங்கள பார்த்து நீங்கள் அட்மையர் ஆகி அப்போ அவங்க தான் பெரிய ஆள், நம்மளால இது பண்ண முடியாதுன்ற தாட்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் அது முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது இப்போ இந்த ப்ரிப்ரேஷனில் நீங்கள் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். இதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு எனக்கு நல்ல சோர்சஸ் நமக்கு தேவை. இப்போ நான் வெக்காபுலரி சொல்லியிருக்கேன், கிராமர் சொல்லியிருக்கேன். கிராமர் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் படிக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த சோர்சஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ அதனால தான் நம்ம சேனல் வந்துட்டு கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சிக்கான ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் கோர்சஸ் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்ஸுமே ஜிஎஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் இந்த 4 டாபிக்ஸுமே இதில் இருக்கும்.
ஸோ இந்த 4 டாபிக்ஸுமே அதோட டெமோ வீடியோஸ் நாங்கள் வச்சுருப்போம். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ரிப்பரேஷனை பிளான்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 டேஸ்க்கான ஒரு பிளானர் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த 120 டேஸ் பிளானரோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். நீங்கள் மறக்காம அதை பார்த்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது, சேஃபார் மேக்ஸும் இங்கிலீஷும் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை இங்கிலீஷும் ஜிஎஸும் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வெறும் மேக்ஸும் இங்கிலீஷும் மட்டும்னா இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷும் ஜிஎஸ்ன்றப்ப இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெறும் இங்கிலீஷ்ன்றதுக்கு மட்டும் கூட நாங்கள் கோர்சஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெமோ வீடியோஸ் நாங்கள் வச்சுருப்போம். இந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து டெமோ வீடியோஸ் எடுத்துருப்பாங்க. அதை நாங்கள் ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஏதோ ஒரு 2 வீடியோ நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அடுத்து டிசைட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 வகையாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று நம்மளோட வெப்சைட் www.tsacademy.in இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் பிசியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஎஸ்சி அகாடமி ஆப் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இது ரெண்டுத்துக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதை விட ரொம்ப முக்கியம், நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் நான் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, இந்த டெலகிராம் சேனலில் உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸ் இப்போ Tier 1 எழுதுறவங்க, Tier 2 எழுதுறவங்க எல்லாமே அதில் இருப்பாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் வர பட்சத்தில் ஒரு கைடன்ஸ்க்கு அந்த மாதிரி கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலகிராமில் கேட்கலாம், இல்லை இந்த கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இந்த வீடியோவை தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 2024 ப்ரிப்பரேஷன் ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த தடவை கண்டிப்பாக ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.